எடுத்தாச்சா வீடியோ? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. பயங்கர எமோஷ்னலாக சார் பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள். கன்னட சினிமாலேருந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு என்ட்ரி கார்டுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு ஹீரோயின் வந்துடுறாங்க, இந்த படத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்படி 3 BHK படம் மூலியமாக ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இங்கே இருக்கிற நிறைய இயக்குநர்கள் பேசும்போதும் சரி, அவங்கள ரொம்பவே குறிப்பிட்டு சொன்னாங்க, இன்னொரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியம் மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோயின் சைத்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூரில் இருக்காரு, உங்கள் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம், பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தேட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணா, அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் இஸ் ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to know that such a big director came down to narrate this story to me. அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, இங்கே என்ன பண்ணோன்னு நீங்கள் பண்ணுவீங்க சைத்ரா, எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா, எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த 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 பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன்.
இவர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாருன்னா, எனக்கு தமிழ் தெரியாது. ஆனா அவரு எல்லார்கிட்டயும் எங்க சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டயும் அவர் கூட தமிழ்ல பேசணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல. அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் தெம். நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் இட் கெப்ட் க்ரோயிங் அண்ட் ஐ குட் ஸ்பீக் அண்ட் அட்லீஸ்ட் லேர்ன். ஸோ பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி ஆப்வியஸ்லி சொல்லணும், பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் director, actor, and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ அண்ட் யூ யூஸ் டு encourage me. I think that has gotten the best out of me. Adu sollana. I am fortunate to share screen space with Guru sir. I don't know, I'm very happy. இப்போ இந்த ஈவெண்ட்ல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நன்றி மட்டும் சொல்ல முடியும். ஸோ ஷான், ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான். இந்த சினிமாக்கு அந்த சோலே ஷான்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படி சொன்னார். ஸோ he was also a confidence booster throughout. So adu enakku I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து very different stories வருது. And அது I think I recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்குமே நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, என்ன மீனிங் எனக்கு தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு, ஸோ they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. எசகாத்த நெஞ்சில நீ சுவியேத்த நிறமாசா அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினம்மா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தூகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே come please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much. Thank you so much ma'am. பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஸோ படத்தில் தான் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்கன்னு பார்த்தா ஸ்டேஜ்லேயும் பயங்கரமாக பேசுனீங்க. முக்கியமாக எனக்கு கூட இந்த தமிழ்ன்றதை கரெக்டாக சொல்ல வராது, ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் அழகாக உச்சரிப்பு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கம்பல் பண்ணி தான் நிறைய பேர் பாட வைப்போம், ஆனால் இப்போ அவங்களே கம்பல் பண்ணி நீங்கள் எல்லோரும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தேன் பாயுது காதினிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க, எக்ஸாஜரேட் பண்ணிலாம் நான் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அந்த நேரத்துக்கு. அடுத்தலாம் அந்த அளவுக்கு ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர். நீங்கள் இப்போ கை கொடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டு நீங்கள் அவர் கார் ஏறும்போது பார்த்தீங்கன்னாலும் உரிமையோடு பேசுவார். பார்த்து கவனமாக போங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு பேசுகிறேன் சார், சாரி சார். அந்த மாதிரி ரொம்ப உரிமையோடு இருக்கக்கூடியவர். அப்பப்போ அவரை பார்த்தா பயம் வரும். இந்த இப்போ எனக்கு பயம் வருது சார். சில வார்த்தைகள் பல வார்த்தைகள் சார், சாரி சார். ஒரு மாதிரி பயமாயிடுச்சு சார் நீங்கள் வந்தோன்னே. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லாம் நண்பர்கள்,
எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குனர்கள் எல்லாம் எல்லாம் வந்தது ராஜமுருகனுக்காக தான். இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை லார்ட் அப்படின்றது இந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மை லார்ட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மை லார்ட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மை லார்ட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு. மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலான ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றினே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலானனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தவொடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசமுக்கு அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார்.
அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட். நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துறேன். ஏற்கனவே சிங்கர் வேறு, நானே அப்படி தான் மறந்தேன். எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க. பாடிட்டு இருக்கும் நான் பாடுறேன் நீ இருமா, நீ ஏன் பாடுற, லேட்டாக பாடு, நீ விடு, அவங்க தான் பாடுறாங்க, நல்லா பாட முடியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு. சரி பாடு அப்படின்னு. அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுச்சு. ஏதோ மீத்தேன்னு ஒன்று பாடுச்சு. மிரண்டோம். என்ன என்ன நல்லா பாடுது நல்லா பாடுது. அப்புறம் தான் சொல்லிச்சு, ஒரு 3 படங்கள் கன்னடத்தில் சிங்கர் சகலகலா வள்ளி. நடிப்பு மட்டும் இல்லை, அவங்க டான்ஸு, பாட்டு, ஃபோட்டோகிராஃப் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன். அது நடித்தது ரொம்ப அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார். பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி கெமி. நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும், இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோல்டன், யுகபாரதி சார், இவங்க 3 பேரும் டைரக்டரும் பண்ணும்போது 3 பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பாது. நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா? இல்லை, அவர் தான் அப்படி கேட்குறாரு, அதனால் நான் போடுறேன்னு சொல்கிறாரு. ஷான், நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம். போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம், அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது. அப்புறம் எடிட்டர் அவருக்கு இது, அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுருகன், கடைசியாக எங்கள் டைரக்டரு ராஜமுருகன் சொல்லும்போது எல்லாருமே சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வருஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சேன். ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க. அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே, அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. உடனே என்னடா சைக்கோன்றாருன்னு முதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன். என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2வது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3வது நாளும் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் டக் கதவை தட்டும். என்னோடய ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்துன்னும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். ஏங்க சோமு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா. கடைசியாக சேர்ந்ததான் இல்லை கேட்பார். அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்கன்னு. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணதான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு ஒரு பாடுபடாதுன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசர் அதை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. சார் இந்த ஒரு அழகிய தருணத்தில் இயக்குனர் பாலா சார், மாரி செல்வராஜ் சார் அண்ட் ராஜமுருகன் சார் 3 பேரும் ஒரு புகைப்படம் மட்டும்.
ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது. அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. சார் இந்த ஒரு அழகிய தருணத்தில் இயக்குனர் பாலா சார், மாரி செல்வராஜ் சார் அண்ட் ராஜமுருகன் சார் 3 பேரும் ஒரு புகைப்படம் மட்டும். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதா மகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதா மகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடி வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியே இல்லை. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது, இன்றைக்கி அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட் ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் சசி சார். ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ராம்கிட்ட மாரி அசிஸ்டண்ட்டு, டேய் ஒரு பையனை பார்த்தேன்டா ராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவன் ஒரு விஷயம் சொன்னான் பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாரிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே, இல்லை இப்போ பண்ணுறதில்ல, இன்டர்வலில் இடி விழுந்தா செகண்ட் ஆஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன். போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறி எனக்கு கண்ணன் சார் அறிமுகப்படுத்தினார். அப்படி நான் பார்த்த மாறி அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாரியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான். பரியேறும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க பசங்க, என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் வினோத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம்.
அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை. என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரை சந்தித்ததே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த 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 விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோட மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடங்கின வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன். அவன் வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. அதே மாதிரி மில்டன் சார் மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர், அபாரமான ஒரு மனிதர். அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற வெங்கடேஷ் சார். ரவிக்குமார் அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் இந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி ரொம்ப இயற்கையை வேண்டுவது வந்து அம்பேத்குமார் என்ற மனிதனுக்காக தான். அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை வந்து பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அவருக்கு அடுத்து இந்த படத்தை தன் தோளில் முதல் நாளிலிருந்து சுமந்து இதை எப்படியாவது இந்த சந்தையில் கூவி வித்துடணும் அப்படின்னு ஒரு இதை ஒரு தன்னுடைய தோளில் சுமந்தது வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் தான் வந்து இந்த படத்தை பார்த்த நாள்லேருந்து இந்த படத்தை பற்றி எல்லார்ட்டையும் பேசி இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறது திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ஏரியாவில் ஈபி வரல அப்படின்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுற
அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு அவர் அவர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சந்தோஷ் வந்து அந்த இடத்துல இருந்தாருன்னா அது கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தோஷ். சோமு எப்போவுமே என்னுடைய ஆல் டைம் டார்லிங்னு அவரை சொல்லுவேன். அவர் வந்து ஒரு மகத்தான ஒரு கலைஞன். இந்த படத்துலையும் அவர் சை சார் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து கை கொடுத்து கூடவே நிற்கிற சோமு. சைத்ரா ஒரு அவர் சொன்ன மாதிரி தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நடிகை. இந்த படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கால் ஷீட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் பிரேக் பண்ணி கதையை கேட்டவுடனே உடனே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷான் வந்து ஷானும் நானும் சேர்றதுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு. அது வந்து இசை மட்டும் இல்லை, நிறைய அதுக்குள்ளே இருக்குது. இலக்கியம், அரசியல், எல்லாம் சமூகம் சார்ந்த அத்தனையும் ஷான்கிட்ட விவாதிக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இசையாக வருது. அதனால் எப்போவுமே ஷான் வந்து என் கூட இருப்பார், அவர் இசை என் கூட இருக்கும். மயிலாடில் அது இன்னும் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீரவ் சாருக்கு அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் இருந்ததுனால வர முடியல. இந்த படத்துக்கு அவருடைய ஒளிப்பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். சத்யராஜோட எடிட்டிங், அவர் பல நாட்கள் வந்து அவருடைய வீட்டிலையே இருந்திருக்கோம், இரவு பகலாக அவர் கூடவே இருந்திருக்கார் துணையாக. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஆர்ட் டைரக்டர் பால்ராஜ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், என்னுடைய கோ டைரக்டர் செல்வபாண்டி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை பேசிக்கொண்டே இருந்த காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியானார். இன்றைக்கு இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற, உலக அரங்கில் இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் தனது சொந்த ஊரில் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். தனது வாழ்க்கை முழுவதும் இடைவிடாமல் இந்த உலகத்தை சிரிக்க வைத்து கொண்டே இருந்த சாப்ளின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பல கல்யாணங்கள் செய்து கொண்டு எந்த குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்கவே முடியாமல் இருந்தார். இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, ஒரு மரணமோ, ஒரு தோல்வியோ, ஒரு துன்பமோ ஒரு மனிதனின் ஆற்றலை எதுவுமே செய்துவிட முடியாது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தின் முன்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நண்பர்களே, எனக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மனுஷங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப பெரிய கோலை. அவன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் 50 தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி அதுலேருந்து வெளியில் வந்தான். அதன் பிறகு அவனை அழைச்சிட்டு போய் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் நான் சேர்த்து விட்டேன், அண்ணா நகரில். இந்தியாவின் முக்கியமான ஐஏஎஸ் அகாடமி அது. அதை நடத்தி கொண்டிருந்தது என்னுடைய நண்பர். தொடர்ந்து பல இளைஞர்களை தன்னம்பிக்கையின் வழி நடத்தியவர். அவர்கிட்ட போய் இந்த பையனை ஒப்படைச்சேன். நம்பிக்கையை பற்றி தொடர்ந்து பேசி அந்த பையனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, இன்றைக்கி அந்த பையன் வந்து ஐஏஎஸில் கலெக்டராக இருக்கான், ஒரு மிகப்பெரிய கலெக்டராக இருக்கான். ஆனால் அவனை இந்த தன்னம்பிக்கைக்கு அழைத்து வந்து கலெக்டராக ஆக்கிய எனது நண்பர், அந்த ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி கொண்டிருந்த அந்த நண்பர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த இடத்துல தான் நான் மனிதர்களின் பின்னால் அவர்களை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் கண்டுகொண்டது ஒரே ஒரு உண்மையைத்தான். இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் தேவையே படுவதில்லை. அன்பையும் நம்பிக்கையும் தவிர எதுவும் தேவைப்படுவதில்லை. உன்னுடைய சக மனிதனுக்கு கொஞ்சம் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தால் நீதான் கடவுள், நீதான் தெய்வம். அது மட்டும்தான் இந்த 40 வருட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம். அந்த பாடத்தை தான் பாலாசாரின் படங்கள், மாரி செல்வராஜின் படங்கள், ஞானவேலின் படங்கள், ஜெயகாந்தனின் கதைகள், வைக்கம் பஷீரின் கதைகள், இளையராஜாவின் இசை அத்தனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது அந்த நம்பிக்கையும் அன்பையும் தான்.
ஆகவே என்னுடைய எல்லா எழுத்துக்களிலும், எல்லா அரசியலிலும், எல்லா சினிமாவிலும் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் விதைத்து கொண்டே இருப்பதை மட்டுமே என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அறிவாளியாக என்னை இயற்கை படைக்கவில்லையே. அதை மட்டும்தான் இப்போ நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எப்படியாவது இந்த மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவை, நான் நினைக்கிற ஒரே விஷயம் அதுதான். அன்பையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கு இந்த வியாபார சூழலில் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தயாரிப்பாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் ஒரே ஒரு நொடிக்காக தான் காத்திருக்கிறேன். அது இந்த படம் வெற்றி என்கின்ற நேரத்தில் எனது தயாரிப்பாளர் அம்பேத்குமாரின் முகத்தில் பூக்கிற ஒரே ஒரு புன்னகைக்காக மட்டுமே நான் காத்திருக்கிறேன். அதை நிச்சயமாக இந்த சமூகம் திருப்பி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கும் யுகபாரதி அண்ணனுக்கும், ஏன்னா அவரை பற்றி நான் தனியாக பேசலை, அவர் தான் நான் அப்படிங்கிறதுனால தனியாக பேசலை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் நெகிழ்ச்சியான, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சாரோட வட்டியும் முதல்ல மயிலாட் திரைப்படத்தின் இசை விழாவிற்கு வந்திருக்கின்ற, முதலில் நன்றி சொல்ல இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் உங்கள் அனைவருக்கும் ஒலிம்பியா மூவி சார்பாக எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயிலாட் திரைப்படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் அல்லாத இந்த படம் வெற்றி படமாக வேண்டும் என்று வாழ்த்து வருகை புரிந்து மிக சிறப்பான முறையில் ஒரு நகைச்சுவையாகவும் இந்த படம் வெற்றிக்காகவும் வாழ்த்திய மிக பிடித்த இயக்குனர் அருமை அண்ணன் பாலா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் லிங்குசாமி அவர்களுக்கும், தம்பி மாரி அவர்களுக்கும் மற்றும் ஞானவேல் சார், வெங்கடேஷ் சார் மற்றும் பிரேம் சார் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும், எனது அயலான் ரவிக்குமார் சார் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்த அருமை அண்ணன் யுகபாரதி சார், மணங்கொத்தி பறவையிலிருந்து இந்த படம் வரை ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கின்ற அனைத்து படத்திலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்தபடியாக படத்தின் ஒளிப்பதிவாளர் அருமைக்குரிய அண்ணன் நீரோஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் எடிட்டர் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன் அவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் இசை நாயகர் அருமை நண்பர் ஷன்ருடன் சார், உங்களுடைய உழைப்பு எனக்கு மிக நன்றாக அறிவேன். அது மட்டுமல்ல, மற்ற படங்களை காட்டிலும் ராஜமுருகன் சாருக்காக நீங்கள் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்றது அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்ப முதலிருந்து இன்று வரை எங்களுக்கு துணை நிற்கின்ற திங்மிஸ்டர் சந்தோஷ் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் எனக்கு பார்த்திங்கன்னா ஜோக்கர் படத்துக்கு அப்புறம் நல்லா தெரியும். யுகபாரதி அண்ணன் வீட்டில் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்சி சட்டமன்றம் ஒரு முறை நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் எங்கே இருக்கீங்க கேட்டார். சார் இப்போ தான் சட்டமன்றம் முடிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன் சார், நான் மீட் பண்ணலாம்னாரு. ஜிப்சி கதையை சொன்னார். உடனே பண்ணலாம் சார். நான் ஜிப்சி படத்தை பொறுத்த வரைக்கும்
நிறைய பேர் சொல்கிறாங்க அது தோல்வி படம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிப்சி வந்து வெற்றி படம் தான். அது வந்து கொரோனா காலத்தில் வந்ததுனால அந்த படம் கலெக்ஷன் ரீதியாக கம்மியாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் ரிலீஸ்க்கு அப்புறம் சார் மீட் பண்ணலாம்னாரு. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார்னு ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆஃபீஸ் வந்து ஒரு கதை இருக்குது சார், பண்ணலாமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் சார்னாரு. ஓகே சார்ண்ணா. கதை லைன் சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையோட லைன் பார்த்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி, ஒரு விஷயம் ஒரு சாமானிய மனிதர்கள் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் சார். அதில் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்கிறாங்க. அந்த பிளான் ஏ பிளான் பிக்கு 2 டீம் அனுப்புகிறாரு. அதில் 2 டீம்லேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் நடக்குது. அது எப்படி முடியுது, இதுதான் சார் கதை அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு சார் மீட் பண்ணலாமான்னாரு. சரி சார் மீட் பண்ணலாம். இந்த படத்தோட எடிட்டர் மட்டும் சத்யராஜ் போட்டுக்கார் சார்னாரு. என்ன சார்ண்ணா? சரி சார் போட்டுங்கன்னாரு. சரி ஓகே சார்னு போயிட்டோம். திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமாண்ணா? மீட் பண்ணலாம் சார். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷாண்டோன்னு போட்டுக்கார் சார். என்ன சார்ண்ணா? ஆமாம் சார் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி சார் போட்டுக்கலாம் சார். திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. மீட் பண்ணலாம் சார். கேமராமேன் வந்து நீரோஷா போட்டுக்கலாம் சார். நீரோஷா யார் சார்? இந்த துணிவுலாம் பண்ணார்ல சார். சார் என்ன சின்னதாக சொல்கிறீங்க, நீட்டிகிட்டே போகிறீங்களா அப்படின்னா. இல்லை சார் பிளான் ஏவும் இல்லை பியும் இல்லையா சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கத்தி வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. படத்தோட ஹீரோ சார் சசிகுமார் சார் போடலாமான்னாரு. அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. இவ்வளோ பெரிய டீம் போடும்போது இந்த படத்துக்கு மெயின் ஆள் ஒருத்தர் தேவைப்படுது, அது சசிகுமார் சார் இருந்தால் தான் இந்த படம் இன்றைக்கி ரீச் ஆகும். அயோத்தியா இருக்கட்டும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலியாக சரி, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்த படம் இந்த மயிலாட். ஸோ இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட சந்தோஷம் சொன்னார், 4 தடவை பார்த்தேனாரு. நான் இந்த படம் 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். முதல் தடவை எப்படி பார்த்தேனோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் மக்கள்கிட்ட போய்கொண்டு சேருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, சசிகுமார் சாரை பற்றி சொல்லணும். ரஜினி சார் ஒரு இதில் சொன்னார், நான் கேட்டேன். சசிகுமார் வந்து மீசை வச்ச குழந்தை அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் சார். நீங்கள் மீசை வச்சாலும் குழந்தை தான் சார், மீச்சை எடுத்தாலும் குழந்தை தான் சார். கண்டிப்பாக உங்களுடைய நட்பு நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த படம் வந்து மனித நேயத்தை பற்றி பேசுகிற படம். இந்த வேலை பார்த்தவங்க எல்லாருமே மனித நேயத்தோட வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அது மட்டும் அல்ல, இங்கே வாழ்த்த வந்திருக்கவங்களும் மனித நேயம் மனிதாபிமானம் உள்ள நல்ல உள்ளங்கள். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான். மனங்குத்தி பறவை யுகபாதையானுக்கு தெரியும், நட்புக்காக எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படமும் ராஜமுருகன் என்ற நட்புக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதே மாதிரி ஷான்ரோடன் சார் ராஜமுருகன் நட்புக்காக அவர் மியூசிக் பண்ண படம். உண்மையா சார்? இதுதான் நாங்கள் 2 பேரை பேசுறது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்தது. இந்த படத்துக்காக நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகைன்னா சைத்ரா. அவங்க வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ கிராமத்தில் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, விவசாய வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன 2-3 ஹீரோயின் சொன்னேன். அப்புறம் சொன்னார், இல்லை சார் சைத்ரான்னு வந்துருக்காங்க கன்னடத்தில், சைடு ஏ சைடு பின்னு படம் சார் பாருங்கள், அதில் ஒரு கேரக்டர் இருப்பாங்க சார். அப்போதானே அதுக்கப்புறம் பார்த்து சரி ஓகே. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ராஜமுருகன் சார் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாரோ அதை விட அதிகமாக பண்ணிட்டீங்க. ஸோ படம் மனங்குத்தி பறவை, ஜிப்சி, டாடா, கழுவேத்தி மூர்க்கன், டிஎன்ஏ, இந்த மாதிரி படங்கள் கண்டென்ட் முக்கியமான ஒரு படங்களாக தான் நான் தயாரிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் எத்தனை படம் எடுப்புன்னு தெரியாது. ஆனால் மயிலாட் மாதிரி ஒரு படம் எடுப்படான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் இந்த படத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.